இன்றைக்கி நாம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு 2025 மே மாதம் 14ஆம் தேதி நடைபெறக்கூடிய குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மிதுனம் ராசி காலபுருஷ தத்துவத்திற்கு 3வதாக வரக்கூடிய ராசி. இந்த ராசிக்கு அதிபதி புதன் பகவான் ஆவாருங்க. மிதுனம் ராசிக்குள்ளே மிருகசீரிஷம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்களும், புனர்பூசம் நட்சத்திரம் முதல் 3 பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வருங்க. பொதுவாக மிதுனம் ராசிக்காரர்கள் அறிவு ஜீவிகளாக இருப்பாங்க, அதிகம் படித்தவர்களாக இருப்பாங்க, பல பட்டங்கள் பெற்றவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி வியாபார தந்திரமுடையவர்கள், கம்ப்யூட்டர் யோகமுடையவர்கள், கமிஷன் யோகமுடையவர்கள், சொந்த தொழிலில் விருப்பமுடையவர்கள், இசை, நடனம், நாட்டியம் இதில் ஆர்வமுடையவர்கள் மிதுனம் ராசிக்காரர்கள். அதே போல் சகலகலா வல்லவர்கள் மிதுனம் ராசிக்காரர்கள். மிதுனம் ராசிக்காரர்கள் எல்லா துறையிலும் தடம் பதிக்கக்கூடியவர்கள். அதே போல் மிதுனம் ராசிக்காரர்கள் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட மாட்டாங்க. இவர்களுடைய விஷயத்தில் மற்றவர்கள் தலையிடுவதையும் இவர்கள் விரும்ப மாட்டாங்க. அதே போல் பொறுமைசாலிகளாக இருப்பாங்க மிதுனம் ராசிக்காரர்கள். பொறாமைத்தனம் அப்படிங்கிறது மிதுனம் ராசிக்காரர்கள்கிட்ட எப்போதுமே இருக்காதுங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா எந்ததொரு காரியத்திலும் அதிக ஆர்வம் என்பது காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. நாளுக்கு நாள் மாற்றத்தை உணரக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும், தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். அதே போல் சரி, இந்த மிதுனம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பகவான் பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்க போகின்றது? இப்போது மிதுனம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வருட காலமாக ராசிக்கு 12ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்தாருங்க. இப்போது 2024 மே மாதம் 1ஆம் தேதியில் இருந்து கிட்டத்தட்ட 1 வருட காலமாக 12ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். இப்போது இந்த குரு 12ஆம் இடத்துல நின்றதுனால மிதுனம் ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா செலவுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் 1 வருட காலமாக. அதே போல் இந்த பழைய பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, 12லே ராமன் முடிமாண்டாராம். அதாவது 12ஆம் இடத்துல குரு வந்தபோது தான் ராமனால் கொல்லப்பட்டார். அப்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உத்தியோக இழப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருந்திருக்கும். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட 1 வருடத்தில் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருந்திருக்கலாங்க. அதே போல் மரண பயம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு ஆரோக்கியத்தில் குறைபாடு அப்படிங்கிறது இருந்திருக்கலாங்க. அதே போல் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்திருக்கும் இந்த 1 வருட காலமாக மிதுனம் ராசிக்காரர்களுக்கு. உங்களுடைய பிள்ளைகள் வழியில் நிறைய செலவுகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஒரு சிலர் இடம் வாங்கி புதுசாக வீடு கட்டியிருந்திருப்பீங்க. இந்த அசையா சொத்தில் முதலீடு செய்தவர்களுக்கு எந்ததொரு பாதிப்பு அப்படிங்கிறதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாங்க. நிறைய பேர் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருந்துருக்கும். இன்னும் சிலருக்கு குரு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய தேவைக்கு உங்களுக்கு பணம் என்பதே கிடைச்சிருக்காது. நீங்கள் எவ்வளவோ
நல்லதொரு மாணவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு பணம் தேவைப்படும் போது அது கிடைக்காத ஒரு சூழல் அப்படிங்கிறது இருந்திருக்கலாம். ஒரு சிலர் கௌரவத்துக்காக ஏதாவது ஒரு செலவு செய்ய போய் பெரியதொரு கடனில் மாட்டக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருந்திருக்கலாங்க. இப்படி நிறைய செலவுகள் அப்படிங்கிறது, சிரமங்கள் அப்படிங்கிறத பார்த்துருந்துருப்பீங்க. உத்தியோக ரீதியாக பல பிரச்சனைகள், உத்தியோக இழப்பு இது எல்லாம் ஏற்பட்டிருந்திருக்கும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிரிவினை அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருந்திருக்கலாம். ஏன் அப்படின்னா மிதுனம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்திலே இருந்து கொண்டு அவர் 12ஆம் இடத்துல விரய ஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. அப்போ குடும்பத்திலேயும் நிறைய பேருக்கு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்திருக்கலாம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு. இந்த செலவுகள், இந்த பிரச்சனைகள், இந்த வேலை இழப்பு இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் அப்படின்னா 14/5/2025 முதல் ராசிக்குள்ளே குரு பகவான் அமர இருக்கின்றாருங்க. அப்போது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 7க்கும் 10க்கும் அதிபதியாக இருக்கின்றார். அப்போது 7ஆம் அதிபதி ராசிக்குள்ளே அமர இருக்கின்றார். 10ஆம் அதிபதி குரு பகவான் ராசிக்குள்ளே அமர இருக்கின்றார். நிறைய பேருக்கு புது வேலை என்பது கிடைக்க இருக்கின்றது. ஒரு சிலருக்கு நல்லதொரு நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உயர்ந்ததொரு வேலை என்பது கிடைப்பதற்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நல்லதொரு சம்பளத்தில் உங்களுக்கு வேலை என்பது கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது 14/5/2025க்கு பிறகு. அதே போல் இந்த 10ஆம் அதிபதி குரு பகவான் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பாருங்கள், உங்களுக்கு மன ரீதியாக உடல் ரீதியாக இருந்த பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் எந்த இடத்திற்கு சென்றாரோ அந்த இடத்துல உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுபகிரகம். அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டென்ஷன் என்பது இருக்கும். ராசிக்குள்ளே குரு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு படபடப்பு, ஒரு பதட்டம் இதெல்லாம் இருக்கும். அதனால் மிதுனம் ராசிக்காரர்கள் நிதானமாக இருக்கணும். ராசிக்குள்ள குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு உயர் பதவிகள் என்பது தேடி வருங்க. குரு ராசிக்குள்ளே வந்த பிறகு உயர் பதவிகள் என்பது தேடி வரும். பணப்புழக்கம் என்பது அதிகமாக இருக்கும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு. இப்போ குரு ராசிக்குள்ளே வந்த பிறகு யாருக்கெல்லாம் சிரமம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, யாரெல்லாம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பிறப்பு காலத்திலேயே உங்களுக்கு ராசிக்குள்ளே ராகுவோ கேதுவோ இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதாவது பெருசாக ஏதாவது திட்டம் போட போய் அதனால் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பண இழப்பு அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கின்றது. இப்போது ராசிக்குள்ளே உங்களுக்கு பிறப்பு காலத்தில் ராகு கேது இருந்தாங்க அப்படின்னா பணம் சார்ந்த விஷயத்தில், ஆபரணம் சார்ந்த விஷயத்தில், உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில், உங்களுடைய மனைவி சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதே போல் தொழில் பார்ட்னர் சார்ந்த விஷயத்துலையும் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா குறுக்கு வழி என்பது ஆகவே ஆகாதீங்க. எங்கேயாவது பெருசாக ஏதாவது திட்டம் போட்டு எங்கேயாவது மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருந்தால் பிறப்பு காலத்தில் உங்களுக்கு ராசிக்குள்ளே ராகுவும் கேதுவும் இருந்திருக்கலாம். அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஆனால் உங்களுக்கு பிறப்பு காலத்தில் ராசிக்குள்ளே புதனோ அல்லது உங்களுக்கு பிறப்பு காலத்திலேயே குருவோ ராசிக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா, இல்லை பிறப்பு காலத்தில் உங்களுக்கு சுக்கிரன் ராசிக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு. அதே போல் சனி பகவான் ராசிக்குள்ளே இருந்தாலும் சரிங்க, சொந்த தூர தொழிலில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் ஒரு முன்னேற்றம் என்பது ஏற்படும். புது வேலை வாய்ப்புகள் என்பது தேடி வரும். அப்போது ராகு கேதுவை தவிர மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ராசிக்குள்ளே இருந்து உங்களுக்கு குரு இப்போ ராசிக்குள்ளே வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்பது உங்களுக்கு தேடி வரும் அப்படி சொல்லிட்டு சொல்ல முடியுங்க. அப்போது மிதுனம் ராசிக்காரர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராசிக்குள்ளே பிறப்பு காலத்தில் எந்த கிரகங்கள் இருக்கின்றார்களோ அதற்கு தக்கவாறு தான் உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது இருக்கும். பொதுவாக எல்லாருக்கும் ஒரே பலன் அப்படிங்கிறது சரியாக இருக்காது. பொதுவாக ராசிக்குள்ளே குரு பகவான் வரும்போது உங்களுக்கு ராசிக்குள்ளே பிறப்பு காலத்தில் எந்ததொரு கிரகம் அல்லது ஒரு டென்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், ஒரு படப்படப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு ப்ரெஷர் அப்படிங்கிறது ஏறும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே போல் ராசிக்குள்ளே குரு இருக்கும்போது எந்ததொரு கிரகமும் இல்லை, உங்களுக்கு பிறப்பு கால ஜாதகத்தில் எந்ததொரு கிரகமும் இல்லை அப்படின்னா திட்டமிடுதல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருந்துக்கணும். அவ்வளவுதாங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் ராசிக்குள்ளே வருவதனால உங்களுக்கு எந்ததொரு கெடு பலன்களும் இருக்காது. அதே மாதிரி ஏன்னா அவர் 10ஆம் அதிபதிங்க, சரிங்களா. இந்த ராசிக்குள்ளே பிறப்பு காலத்தில் ராகு கேது இருந்தால் உங்களுடைய பேராசையினால் நீங்கள் பெருசாக திட்டமிடுதல்னால உங்களுக்கு சில கஷ்டங்கள் அப்படிங்கிறது வரலாம். அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும். அதே போல் குரு பகவான் நின்ற இடத்தை விட பார்த்த இடத்தை பலம் பெற செய்வாருங்க. அப்போது குரு பகவான் தான் எந்த ராசியில் இருந்து 5, 7, 9ஆம் இடத்தை பார்வையிடுகின்றார். அப்போது குரு பகவான் தான் நின்ற ராசியில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் இடத்தை பார்வையிடுவார். அப்போது பெற்ற பிள்ளைகளால் ஒரு மகிழ்ச்சி என்பது கிடைக்குங்க. குழந்தை பாக்கியம் என்பது உருவாகும். நல்லதொரு திட்டமிடுதல் அப்படிங்கிறது இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லதொரு பார்த்தீங்க அப்படின்னா எந்ததொரு காரியத்திலும் ஒரு விழிப்பு என்பது இருக்கும் உங்களுக்கு. 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஒரு சிலருக்கு திடீர் பணவரவு அப்படிங்கிறது ஏற்படுங்க.
பூர்வீக சொத்தின் மூலமாக அதிர்ஷ்டம் என்பது ஏற்படும். அதே போல் குரு பகவான் நேரடியாக 7ஆம் இடத்தை பார்க்கின்றால் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு இருந்த கஷ்டங்கள் என்பது தீருங்க. ஏன்னா இதற்கு முன்னால் 12ஆம் இடத்துல குரு இருந்தார். நிறைய சிரமங்கள் அப்படிங்கிறத பார்த்துருந்துருப்பீங்க. அதாவது நிறைய கஷ்டங்கள் அப்படிங்கிறத பார்த்துருந்துருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு கிடைச்சிடும் 14/5/2025க்கு பிறகு. ராசிக்குள்ள குரு அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு இருந்த கஷ்டங்கள் அப்படிங்கிறது மாறிடும். உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும். நல்லதொரு தொழில் பார்ட்னர் அமைவாங்க. வியாபாரத்தில் செழிப்பு என்பது ஏற்படுங்க. பிரயாணம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். அதே போல் பிரயாணம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. இதில் நல்லதொரு அதிர்ஷ்டத்தை மிதுனம் ராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க. அதே போல் குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்வையிடுவாருங்க. தகப்பனாருக்கு இருந்த கஷ்டங்கள் அப்படிங்கிறது மாறுங்க. புண்ணியஸ்தல யாத்திரைகள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கும். அஷ்டலட்சுமிகளும் தேடி வரக்கூடிய 9ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கறதுனால வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ள குரு வருவது அப்படிங்கிறது சிறப்பு. குரு 9ஆம் இடத்தை பார்ப்பது அப்படிங்கிறது சிறப்பு. என்னதொரு விஷயம் அப்படின்னா உங்களுக்கு பிறப்பு காலத்தில் ராசிக்குள்ளே எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பணம் சார்ந்த விஷயத்துலையும் கவனமாக இருந்துக்கணும். திட்டமிடுதல் சார்ந்த விஷயத்துலையும் கவனமாக இருந்துக்கணும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலையோ அல்லது ராசிக்குள்ளே ஏதாவது கிரகங்கள் பிரபு ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா இந்த காலம் பொற்காலம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு. அதே போல் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு தற்போது குரு திசை அல்லது குரு புக்தி நடப்பில் இருந்தாலும் பார்த்துக்கோங்க. இந்த பலன் என்பது இன்னும் முழுமையாக இருக்கும். ஆனால் ராசிக்குள்ள உங்களுக்கு பிறப்பு காலத்தில் ஏதாவது ஒரு சுப கிரகங்கள் அப்படிங்கிறது இருக்கணும். ராகு கேதுவை தவிர மற்ற கிரகங்கள் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து குரு திசை நடந்துச்சு அப்படின்னா கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு. அப்போது சரி என்னது பரிகாரம் செய்யலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்குள்ள குரு வராரு. ஒரு முறை நீங்கள் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை தரிசித்து வருவது அப்படிங்கிறது சிறப்பு. இல்லைனா தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள திட்டை, அதாவது குரு பகவானுக்குன்னு ஒரு தனி சன்னதி உள்ள இடம் இந்த திட்டை. அங்கே குரு பகவான் சன்னதிக்கு சென்று வருவது என்பது மிகவும் சிறப்பு. அதே போல் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள ஆலங்குடி அங்கே பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானுக்கு ஒரு சிறப்பான ஒரு பரிகார ஸ்தலமாக இருக்கும். அங்கு சென்று குரு பகவானை தரிசிப்பதும் என்பது உங்களுக்கு மிக மிக சிறப்பு. சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோ கொடுக்க இருக்கணும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.